புத்தி கலாச்சாரம் சிதைந்து கத்தி கலாச்சாரம் மறைந்து வரும் தேசமடா. புத்தி கலாச்சாரம் சிதைந்து கத்தி கலாச்சாரம் மலிந்து வரும் தேசமடா. இந்த பூமிதனில் பக்தியாக வாழ்வதற்கும் மனிதனுக்கு நேரமில்லை. சுத்தியோடு இருதய சுத்தியோடு வாழ்ந்தாலும் வெட்டுக்கள் பல விழுகின்றதே. அன்பு நெஞ்சங்களே, ஒரு குடும்பத்தின் தலைவனோ தலைவியோ அவர்களில் எந்த விதமான கோபங்கள் இருந்தாலும், நீங்கள் சுற்றியிருக்கின்ற அயலவர்கள் மேல் ஏதாவது தாபங்கள் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி கதைத்து அதை நல்மனம் பொருந்தி கொள்ளுங்கள். இன்று மலிந்து வருகின்ற இந்த கத்தி கலாச்சாரம் களையப்பட வேண்டும். கத்தியால் ஒருவரை நீங்கள் தாக்கி வெட்டுகின்ற பொழுது ஒரு சந்ததியே, அவரை நம்பியிருக்கின்ற பிள்ளைகள், அவருடைய மனைவி இப்படியாகவே சந்ததி சந்ததியாக கோபங்களும் மனத்தாக்கங்களும் வேகமாக மலர்ந்து இறுதியில் ஒரு சமுதாயமே கலைகின்ற சோகமான நிலைமைகளிலும் எதிர்காலம் பிழையாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை தயவு செய்து மாற்றுங்கள். வினயமுடன் எனது சேனலுக்கூடாக அன்பு நெஞ்சங்களே உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். வாழ்க்கையில் எதுதான் இல்லை, எங்குதான் சிக்கல் இல்லை, எங்குதான் பிரச்சனைகள் இல்லை, எங்குதான் மனஸ்தாபங்கள் இல்லை, நேரடியாக சம்பந்தப்பட்ட நபரோடு போய் கதைத்து பேசுங்கள். தயவு செய்து மதுபானம் என்கின்ற ஒன்றை நீங்கள் அருந்திவிட்டோ அல்லது யாரிடமும் கைக்கூலியாக வாங்கி இன்னொருவரை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு படலத்தை நீங்கள் நீட்டிக்கொண்டு போனீர்கள் என்றால் நிச்சயமாகவே கத்தியை எடுத்தவன் கத்தியாலே தான் மாய்வான். அதை நல்ல தமிழில் சொல்லுவதென்றால் பட்டயத்தை கையாண்டவன் பட்டயத்தால் தான் மாழ்வான். இன்றைக்கு நீங்கள் ஒருவரை வெட்டி போட்டு நிம்மதியாக நீங்கள் நித்திரை கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாகவே இல்லை. என்றோ ஒரு நாளைக்காவது உங்களுக்கும் அதே கர்மா வந்து உங்கள் கழுத்திலே வீசும். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை கடைப்பிடித்து யாரையும் புத்தியினால் சமயோசிதமாக கதைத்து பேசி முடிவுகளுக்கு வர வேண்டுமே ஒழிய ஒருவரையும் பழிவாங்குகின்ற எண்ணத்தை வைக்காதீர்கள். அன்பு நெஞ்சங்களை எனது சேனலுக்கூடாக மிகவும் வினயமாகவும் தாழ்மையாகவும் ஒரு சந்ததியை பாதுகாக்கின்ற முகமாகவும் ஒரு பொதுநல நோக்கோடும் இந்த பதிவை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். எனது சேனலை பிடித்திருந்தால் எனது இந்த புத்திமதியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதை மிக்க நன்றியோடு ஏற்றுக்கொண்டு அதை லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ. எங்கள் சமூகம் விழிப்படைய வேண்டும். புத்தியை தீட்டுங்கள், கத்தியை தீட்டுவது குறையுங்கள். புத்தியை தீட்டுங்கள், கத்தியை தீட்டுவதை குறையுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு பதிவுக்கூடாக உங்களை சந்திக்கின்ற உங்கள் அன்பு குமரேசன். நன்றி, வணக்கம்.